அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் தேவையோடு தான் இருக்கின்றோம். தேவைகள் இல்லாத மனிதன் என்று யாருமே சொல்ல முடியாது. அப்போ அந்த தேவையை தீர்ப்பது எப்படி? கேட்பவரிடத்திலே கேட்க வேண்டும். உதாரணமாக ஒரு மளிகை கடைக்கு செல்கின்றோம், சோப்பு வாங்க. அந்த மளிகை கடையிலே இருப்பவர்களிடத்திலே சோப்பு என்று கேட்டால்தான் கிடைக்கும், சும்மா போய் நின்றால் கிடைத்திடுமா? அப்ப இன்றைக்கு நம்முடைய தேவையை யார் யார் இடத்திலோ போய் கேட்கின்றோம், கிடைக்கல. ஆனால் இந்த தேவையை தீர்க்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா, அவனிடத்திலே கேட்கின்றோமா? சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பற்றி ஹதீஸிலே சொல்லுவார்கள், அத்துஆ முகுல் இபாதா, துஆ என்பது வணக்கத்திற்கெல்லாம் மூளை காரணம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஆனால் நம்முடைய தேவை தீரவில்லையே. காரணம், நம்மளிடத்திலே துஆ இல்லை அன்பானவர்களே. இனி வரக்கூடிய காலங்களில் படைப்பிடங்களிடத்திலே கேட்காமல் படைத்தவனிடத்தில் மட்டும் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.